ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சோம்பு, பட்டை, கிராம்பினுடைய ஆரோக்கிய ரகசியங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அன்றாட சமையலில் சோம்பு, பட்டை, கிராம்பு இது மாதிரியான வாசனை பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம சாப்பிட்ற உணவுக்கு சுவையையும் மணத்தையும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் தன்னுள்ள வச்சிருக்குது அப்படிங்கிறது நம்மள பலருக்கு தெரியாது. நம்ம முன்னோர்கள்லாம் இதை வெறும் மசாலாக்காக மட்டும் இல்லாமல் உடல் நலனுக்காகவும் உடல் நலனுக்கு அருமருந்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எளிமையான இயற்கை பொக்கிஷங்களுக்குள்ளார மறைஞ்சிருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியங்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல சோம்பு, பட்டை, கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலாக்கள்லாம் நம்மளோட செரிமான மண்டலத்தோட நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சோம்பு, பட்டை, கிராம்புலாம் செரிமான நொதிகளோட சுரப்பை தூண்டி உணவு எளிதாக செரிக்கிறதுக்கு உதவுது. வயிறு உப்புசம், வாயு இது மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிற ஆற்றல் இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோம்பு, பட்டை, கிராம்புல நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நுண்ணுயிரிகள் எதிர்க்கும் குணங்கள்லாம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி தொற்று நோய்கள்ல இருந்து கூட நம்மளை பாதுகாக்குது. இது நம்மளோட உடம்புல வளர்சிதை மாற்றத்துக்கும் துணை புரியுது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல சோம்பு, பட்டை, கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலாக்கள்லாம் நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றத்தை தூண்டி கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றலும் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு சிறந்த ஆதரவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல சோம்பு, பட்டை, கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலாக்கள் இரத்த சர்க்கரை அளவு சீராக வச்சிருக்க உதவுது. இன்சுலினோட செயல்பாட்டை மேம்படுத்தி சர்க்கரை திடீர்னு உயரும்ல, அதை தடுக்கிறதுக்கு கூட இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு உதவியா இருக்கும். இதனால நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கக்கூடியதா கூட இது அமையுது. வாய் துர்நாற்றத்திலிருந்து விடுபட செய்யறதுல சோம்பு, பட்டை, கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் நம்மளுடைய வாய்க்கு புத்துணர்ச்சி தரக்கூடியதா இருக்கு. இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு இருக்குல்ல, இது வாயில துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை அழிச்சு சுவாசத்தை சுத்தப்படுத்துது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா சோம்பையும் கிராம்பையும் நீங்க மெல்லுவது வாய் சுகாதாரத்துக்கு கூட நல்லதா அமையும். இதய ஆரோக்கியத்துக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலாக்கள் இதய ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கெட்ட கொழுப்போட அளவை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை சீராக வச்சிருக்கவும் இந்த மசாலா பொருட்கள் உதவுது. சோம்பு, பட்டை, கிராம்பை நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்றதன் மூலமா இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட குறையக்கூடும். ஞாபக சக்தியை அதிகரிக்க சோம்பு, பட்டை, கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் மூளையோட செயல்பாடுகளை தூண்டி ஞாபக சக்தியை மேம்படுத்த உதவுது. நீங்கள் சமையலில் இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு மசாலா கலவைகளை சேர்த்து சமைக்கிறப்ப அது உங்கள் குழந்தைகளுடைய ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கு உதவும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலாக்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கூறுகள் இருக்குல்ல, இது பெண்களுடைய ஹார்மோன் சமநிலைக்கு உதவக்கூடியதாக இருக்குது. மாதவிடாய் நிற்கிற காலம், அதாவது மெனோபாஸோட அறிகுறிகளை குறைக்க கூட உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆய்வுகள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க.
மூட்டு வலி, வீக்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலாக்கள்ல இருக்கக்கூடிய சில சேர்மங்கள்லாம் நம்ம உடம்புல ஏற்படும்ல அந்த வீக்கத்தை குறைக்கிற தன்மை கொண்டதா இருக்குது. மூட்டு வலி, ரொம்ப காலமா இருக்கக்கூடிய வீக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு மசாலாக்கள் ஆறுதல் அளிக்கக்கூடியதா இருக்கும். இந்த வீடியோல சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வெறும் வாசனை பொருள் மட்டும் இல்லை. இது செரிமானம் முதல் இதய ஆரோக்கியம் வரை பல பிரச்சனைகளுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.